ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கோயம்புத்தூரில் மழை பெஞ்சிட்ருக்குங்க. எல்லா சைடுமே மழை. கொஞ்சம் இடத்துல ஸ்கூலில் லீவ் விட்டுருக்காங்க. இந்த மழை ஏறத்துக்கு இந்த மாதிரி தக்காளி பழம் பழுத்த தக்காளியாக போட்டு ரசம் வச்சு நம்ம கமன்னு சுட சுட சாதம் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா சும்மா அருமையாக இருக்குங்க. நான் இன்றைக்கி 3 பழுத்த தக்காளியை 2 கட் பண்ணி வேக வச்சுருக்கேன். வேக வச்சுட்டு அப்படியே ஆற வச்சிங்கன்னா ரொம்ப நேரம் ஆகும் அது ஆறுறதுக்கு. இந்த மாதிரி மசிச்சு விட்டு நம்ம கொண்டு போய் ஃபேன் அடியில் வச்சோம் அப்படின்னா 15 மினிட்ஸில் குயிக்காக வந்து ஆறிடும். நம்மளுக்கு கையில் பிழியறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போ அதுக்கு சீரக மிளகு நுணுக்கிடலாங்க. ஒரு 1/4 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் வந்து ஜீரகம், 1 ஸ்பூனுக்கு கொஞ்சம் குறைவாக மிளகு போட்டுக்கலாங்க. ஏன்னா குழந்தைங்களும் சாப்பிட்றதுனால ரொம்ப காரமாக இருந்தால் சாப்பிட மாட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் கட்டி பெருங்காயம் போட்டுக்கலாம். போட்டு இதெல்லாம் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப ஃபைனாக அரைக்க வேணாம், கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. நல்லாயிருக்கும், மணமாகவும் இருக்கும். இந்த ரசத்தை சாதத்தை மேலே ஊற்றும் போது அந்த ஃப்ளேவர் அப்படியே நம்மளுக்கு கிடைக்கும். பாருங்கள், இடித்து எடுத்தாச்சு. இப்போ அந்த உரல்லையே ஒரு 10-15 பூண்டு, 10-15 பல் பூண்டு போட்டு இடித்து எடுத்துக்கலாங்க. பூண்டு தோல் ரிமூவ் பண்ணிவிட்டு போட்டு இடிச்சிருக்கேன். ஏன்னா குழந்தைங்க சாப்பிடும்போது அந்த ஸ்கின் வந்து உள்ளே போய் மாட்டிக்கும். அதனால் அந்த மாதிரி போட வேணாம். குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால், பெரியவங்களாக இருந்தால் அப்படியே தோலோடு இடித்து போட்டுக்கலாம், பெரியவங்க சாப்பிட்றதா இருந்தால். இப்போ ஒரு 2 சின்ன வெங்காயத்தை அதே உரலில் வச்சு இடித்து எடுத்தாச்சு. ஒரு இனுக்கு கருவேப்பிலையும் ஒரு காஞ்ச மிளகாயும் எடுத்து வச்சாச்சுங்க. இப்போ தக்காளியை நல்லா கை வச்சு மசித்து எடுத்துக்கலாம். மசிக்கும் போது அந்த ஃப்ளெஷ்ஷெல்லாம் வந்து தூக்கி போட்டுறாதீங்க. மேலே இருக்கிற அந்த தோலை மட்டும் அலங்களாப்பில் தண்ணி கொஞ்சம் விட்டு வடித்து எடுத்துருங்க. பாருங்கள், நல்லா பிழிஞ்சிட்டே இருந்தீங்க அப்படின்னா தோல் மட்டும் மேலே மிதக்கும். தண்ணி விட்டோடனே தோல் மட்டும் மேலே மிதக்கும். நம்ம அப்படியே அந்த தோல் மட்டும் எடுத்துடலாம். அந்த சாதம் அப்படியே இருக்கணும். அப்போ சாதத்தோடு வந்து இந்த ரசம் விடும்போது அந்த தக்காளி பழம், அந்த சீரக மிளகு நுணுக்குனது, அந்த பூண்டு, அந்த ஃப்ளேவரோடு வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இப்போ எல்லாம் எடுத்தாச்சுங்க. இப்போ இந்த தண்ணியிலே வந்து ஒரு இனுக்கு கருவேப்பிலை, ஃப்ரெஷ் கருவேப்பிலையும் அதே அளவு ஃப்ரெஷ் மல்லி இலையும் போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வந்து கையிலேயே வந்து கசக்கின மாதிரி பிழியுங்க. சூப்பராக இருக்கும். இந்த ஃப்ரெஷ் ஸ்மெல் அப்படியே உள்ள உங்களுக்கு இறங்கி இல்லை கருவேப்பிலை மல்லி மனம் தூக்கலாக கிடைக்கும் உங்களுக்கு. ரசத்தை கையில் கொஞ்சம் விட்டு ஸ்மெல் பண்ணி பாருங்கள், அவ்வளோ ஒரு ஃப்ரெஷ் ஸ்மெல் நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் இப்போ ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். ஒரு பேனில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாங்க. எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒரு 2 கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா வந்து ஒரு இனுக்கு கருவேப்பிலையும் ஒரு காஞ்ச மிளகாயும் கிள்ளி போட்டுக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம இடித்து வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டு நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கலாம். அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் பூண்டு சேர்க்கணும். பூண்டும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதங்க விட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம இடித்து வச்சுருந்த இந்த ஜீரகம், மிளகு, பெருங்காயம் இது எல்லாத்தையும் உள்ளே சேர்த்திக்கலாங்க. அதையும் எண்ணெயிலே ஒரு வதக்கிக்கலாம். வதக்கிட்டு லைட்டாக ஒரு மஞ்சள் தூள் ஒரு பிஞ்சு போட்டுக்கலாம். கலருக்காக தான், உங்களுக்கு வேணாம் அப்படின்னா நீங்கள் வந்து போட வேணாங்க. அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த தக்காளி கரைசலை உள்ளே விட்டுடலாம். விட்டுட்டு ரசம் வந்து அதிகமாக கொதிக்க விடக்கூடாதுங்க. இப்போ நீங்கள் கலந்து விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு கரண்டி உள்ளே போடக்கூடாது. இந்த மாதிரி நுரக்கட்டி லைட்டாக அங்கங்கே ஒரு பபிள்ஸ் வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். சுட சுட அப்போவே சாப்பிட்றதுனா இந்த மாதிரி ஆஃப் பண்ணிக்கலாங்க. நீங்கள் ஸ்கூலுக்கோ ஆஃபீஸ்க்கே கொடுக்குறதா இருந்தால் இந்த மாதிரி ஆஃப் பண்ணிங்கன்னா கொஞ்சம் மதியம் ஆக ரசம் கெட்டு போன மாதிரி ஸ்மெல் வரும். ஒரு 5 மினிட்ஸ் நம்ம நல்லா கொதிக்க வச்சுட்டு டிஃபன் பாக்ஸுக்கு கொடுக்குறதா இருந்தால் கொடுத்துக்கலாங்க. இறக்கணுன்னே திருப்பி கொஞ்சம் மல்லி இலை போட்டு இறக்கிடுங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.